ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம எல்லாருடைய மனசுலையுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி எல்லாருமே நினைப்போம். அதுக்கான முயற்சிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். சில நேரங்கள் அதுக்கு நமக்கு நடக்காமல் போயிடும். சில நேரங்கள் தடைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம நினச்சதை சரியாக முடிக்க நம்ம எந்த மாதிரி மனநிலைமையில இருக்கணுன்றதுக்கான ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு விபத்துனால படுத்த படுக்கையாக கிடந்த ஒரு மனிதருக்கு அவரால் பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அவரோட உடம்புல ஒரு விரலை தவிர வேற எந்த பாகத்தையுமே அசைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில நம்ம யாராவது இருந்தோம் அப்படின்னா மரணம் சீக்கிரம் தன்னை கூப்பிட்டுக்காகத்தான் இயங்குவோம். ஆனால் விதி அந்த மனிதனோட உடம்பத்தான் தொட முடிஞ்சதை தவிர அவரோட கனவையும் மன உறுதியையுமே எந்த ஒரு பரிதாப நிலையிலையுமே தொட முடியலைங்க. இத்தனைக்கும் தன்னோட கனவை நிறைவேற்றக்கூடிய முயற்சியில் அவர் தான் தந்தையை கூட இழந்திருக்காரு, தன் உடல் இயக்கத்தையுமே இழந்திருக்காரு. ஆனால் அவர் தன்னோட கனவை மட்டும் இழக்கவே இல்லைங்க. அப்படி என்ன கனவு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கனவு அவர் கண்ட கனவு கிடையாது, அவருடைய அப்பா கண்ட கனவு. ஆமாங்க, இது அப்பா மகன் சேர்ந்து கண்ட கனவு. அப்படி என்ன கனவுனா, நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய மேன்ஹாட்டன் பகுதியையும் லாங் ஐலாண்ட் புரூக்ளின் பகுதியையுமே இணைக்கிறதுக்கு ஒரு தொங்கு பாலம் கட்டணும்னு சொல்லி தான் ரெண்டு பேருமே திங்க் பண்ணாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த மாதிரியான பாலம் சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி அப்போ இருந்த வல்லுநர்கள் எல்லாமே கருதுனாங்க. ஆனால் அவங்களுடைய கருத்தை அப்பா மகன் இருவருமே என்னன்னா ஏற்றுக்கல. ஏன்னா ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த மாதிரி பாலம் கட்டுறது சாத்தியம்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அதுக்காக அந்த பாலம் கட்டுற வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாலம் கட்டுமானம் பண்ணி நடந்த சில மாதங்கள்லேயே அங்கே நடந்தக்கூடிய ஒரு சின்ன விபத்துனால அவனுடைய அப்பா இறந்து போனார். அப்பாவுக்கு அப்புறம் அதோடைய ஒர்க்கை மகன் எடுத்து நடத்தினார். அடுத்த கொஞ்ச நாளையே மகனுக்குமே ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அதில் அவருடைய பிரெயினில் சில பார்ட்ஸ் பாதிக்கப்பட்டதுனால படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஸோ எல்லாருமே அந்த பாலம் ஒரு முட்டாள்தனமான முயற்சின்னும் அது ராசியே இல்லாதன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட மெஞ்சி இருந்தது அசையக்கூடிய ஒரு விரலுமே அசையாத மனமும் மட்டும்தாங்க. அந்த சூழ்நிலையிலும் தான் மனசில் எண்ணினதை நிறைவேற்றணும்னு சொல்லி முடிவோடு இருந்தார். அதுக்கு தன்னோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு முறையை கண்டுபிடிச்சாரு. ஆமாங்க, ஒரு விரலாலேயே தான் கருத்துக்களை எப்படி மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணுன்றதுக்காக அவர் ஒய்ஃப் கூடயே சில கான்வர்சேஷன் மாதிரி நடந்து அவங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்ட் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணாங்க. அதை வச்சு தான் மனைவி தான் மனசில் நினைக்கிறத தன் மனைவி மூலமாக செய்ய ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட்டு பாலம் கட்டுறதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்தையுமே வரவழைச்சு அவங்களும் வந்தாங்க. அடுத்தடுத்து என்ன செய்யணுன்றத தன் மனைவி மூலமாகவே அவர் நிறைவேற்றிக்கிட்டாரு. அடுத்து என்ன, மறுபடியும் பாலம் கட்டுற பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தன் ஹஸ்பண்டுக்காக அவங்களுடைய மனைவியுமே என்னன்னா மேக்ஸ், இன்ஜினியரிங் எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்க பணியில் அவங்களுமே இணைச்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய சூப்பர்வைஷனில் 11 வருஷம் அந்த பாலம் கட்டி முடிச்சாங்க. பாலம் கட்டி முடிச்சதுமே அவருடைய கனவே நிறைவேறின மகிழ்ச்சி. இப்போ அந்த பாலம் அவரோட பேர்லேயே ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குங்க. அந்த பாலத்தை திறந்து வச்ச அமெரிக்க ஜனாதிபதி முதல் வேலையாக அந்த நேராக அவருடைய வீட்டுக்கே போய் கையை குலுக்கி அவர் பாராட்ட தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியே போய் பாராட்டின அந்த இன்ஜினியர் வேறு யாரும் கிடையாது, வாஷிங்டன் ரோப்லிங், அவரோட அப்பாவான ஜான் ரோப்லிங். அவங்க கண்ட கனவுனால தான் இன்னைக்கு இந்த பாலமே உருவாகியிருக்கு. இன்னைக்கு ஒரு வரலாற்று சின்னமாகவும் மாறி இருக்குங்க. ஒரு நார்மலான மனுஷன் ஒரு விஷயத்தை செய்யன்னு நினைக்கிறப்ப அந்த செய்யாத அந்த முடியாதுன்னு சொல்றப்பயே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் உறுதி படைச்சவங்க அப்படின்னா அடுத்தடுத்த தடங்கல்களை சந்திக்கிறப்ப அவங்களுடைய முயற்சியை அவங்க நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் அதிகமான மன உறுதி படைத்தவங்களால மட்டும்தான் தான் எண்ணியதை முடிகிற வரைக்கும் அவங்க முடிச்சு காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் யார் அப்படின்னா வாஷிங்டன் ரோப்லிங். நல்லா பாருங்க, அதிக மன உறுதி படைத்த மனிதனால மட்டும்தான் தான் நினைச்சதை நடத்தி காட்ட முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது எல்லாத்தையுமே கடந்து நடத்தி காமிச்சிருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா விதிகளை உருவாக்குறவங்க. அதே மாதிரி இவங்க விதிக்கு அடங்குறவங்க கிடையாது.
கிடையவே கிடையாதுங்க. ஸோ நண்பர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயம் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய தடங்கல்கள்லாம் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம சோர்ந்து போய் நின்றக்கூடாது. அந்த மாதிரி டைமில் நம்ம வாஷிங்டன் ரோப்லிங்கை வந்து நம்ம நினச்சி பார்த்துக்கணும். அவர் கண்ட கனவுக்கு எத்தனையோ தடங்கல்கள், துன்பங்கள் எவ்வளவோ வந்திருக்கு. கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலைகளுமே அவர் கடந்து வந்திருக்காரு. எல்லாத்தையுமே தன்னோட மன உறுதியினாலேயே விடாமுயற்சியினாலும் தான் அவர் அதிலிருந்து விடுபட்டு செயல்பட்டிருக்காரு. கடைசியாக அவருக்கு மிஞ்சினது அவருடைய கனவு, அவரோட விரல் மட்டும்தாங்க. இருந்தாலும் அதை வச்சு அவர் வந்து ஒரு சரித்திரமே படைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்மளுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு தன்னோட முயற்சிகளை தொடர்ந்து முயன்றுக்கிட்டே இருங்க. உங்களோட கனவுகளுக்கு நீங்கள் தான் பிரம்மாக்கள். ஸோ நீங்களே அதுக்கு உயிர் கொடுக்கல அப்படின்னா உருவாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ உங்களோட கனவுகள் வந்து கனவாக மட்டுமே விட்டு வைக்காதீங்க. அதை உருவாகிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாதுங்க. சரித்திரத்தில் இடம் பெற்றவங்களை பார்த்துருக்கீங்களா? அதில் வெற்றி பெற்றவங்களும் இருப்பாங்க, போராடி தோல்வியுற்றவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு செயலை பாதியில் விட்டவங்களை பற்றியும் அதை எதிர்கொள்ள பயப்படுறவங்களை பற்றியுமே எந்த விதமான தடையுமே இருக்காது. ஸோ என்ன நடந்து விடுமோன்றதை சிந்திக்கிறதுக்கு பதிலாக அதை முண்டி பாருங்க, முட்டி மோதி பாருங்க. எழுந்தா வெற்றி, இல்லையா வீழ்ந்தா அனுபவம் நினச்சி அடுத்தடுத்த முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.